அங்கே நான் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும், சும்மா வந்து பேருக்கு என்ன பிரோஜனம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்வார். மொத்தத்தில் இவர் பணக்காரராக இருக்கிறதுனால இவர் பணம் கொடுத்து அந்த மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஹீரோயினுக்கு ஃபேவராக பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணியிருப்பாரு. இதனால ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அந்த செகண்ட் ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியல, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா வந்து திரும்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவராக வந்து உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் தாராளமாக 2 பேரும் ஒன்று சேரலாம், ஏன் நீங்கள் சேர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம், உங்களுக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்டாக நீங்கள் என்ன கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னையும் நீங்கள் கல்யாணம் பண்ணலையேன்னு திரும்ப திரும்ப நீங்கள் ஜோக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு நிறையவே நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்களுக்கு பண்ண ஹெல்ப் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் தயங்குறீங்க, ஒன்று நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கணும், என் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன்னும் நீங்கள் அவரை மறக்கலன்னு தானே அர்த்தம், ஸோ நீங்கள் அவரையாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் கேட்பார். அதுக்கு ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய மனசு தான், ஏன்னா நீ என்னை நேசிக்கிறேன்றது உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது, ஆனால் இப்போ நான் இன்னொருத்தரை நேசிச்சிருக்கேன்ற விஷயம் தெரிஞ்ச போது ஒன்று என்ன கல்யாணம் பண்ணிட்டு வேலை இல்லை, உன்னை நேசிக்கிறவன் திரும்ப உங்ககிட்ட வரும்போது நீ அவனையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், எதுக்காக பிரச்சனையை வந்து வளர்க்குறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனசு தான் இருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, அதாவது இப்படி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு அவன்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து வளர்றதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய கூட்டு போய் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருப்பாங்களா, திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரும்போது பார்த்தா ஹீரோ என்ன பண்ணுவார், இவங்க எங்கே போகிறாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுவார். இப்போ ஹீரோ அந்த செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த குழந்தைய தூக்கி தோளில் போட்டு வருவாங்க, அந்த குழந்தையும் தூங்கிடும். இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு நிமிஷம் நான் அவகிட்ட ஹீரோயின் கிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு சொல்லும்போது அந்த செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார், சரி ஓகே நான் பாப்பா தூக்கிட்டு மேலே போகிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ ஹீரோ வந்து பேச ஆரம்பிப்பார், உண்மையை என்கிட்ட சொல்லி ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல், அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன், நீ என்னை விட்டு விலகி போனதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, நீ அவரை நேசிக்கலை, அவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உன்னை வந்துட்டு வலுக்கட்டாயமாக வந்து உன்னை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டானா அவன்கிட்ட, அந்த மாதிரி நான் அவன் மிஸ்பிஹேவ் பண்ணதுனால நீ குழந்தை உண்டாயிட்டியா, அந்த ஒரு கில்ட்டினஸ்னால தான் என்கிட்ட நீ பிரிஞ்சு போயிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் மனுஷன் யோசிச்சு கேட்பாரு. என்னடா இவன் நம்ம யோசிக்காததெல்லாம் யோசிக்கிறானு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கே ஒரு மாதிரி இருக்கும். டக்குனு இவங்க அமைதியாக இருக்க நேரத்தை பார்த்தோன்னே இப்போ ஹீரோ என்ன நினைப்பாரு, எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்போ இதான உண்மை, நீ என்னதான் லவ் பண்ணியிருக்க, அவன் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால தான் இந்த பிரச்சனைலாம் நடந்தது, அதனால தான் நீ என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே, அந்த மிருகத்தை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போவே அவன் கதையை முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சண்டைக்கு போகலான்னு போவாரா. ஒன்று ஹீரோன் பிடிச்ச அவரை கீழேயே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இப்போ 2 பேருக்குள்ள திரும்பவும் சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்க, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, எங்களோட லைஃப்பை நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எது உன்னை தடுக்குது, எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு கேட்கும்போது, உங்களுக்கும் ஒரு ஃபியான்சி இருக்கா, எனக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க லைஃப்பை வாழ்றது அவங்களுக்கு நல்லது அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மாட்டார். டக்குன்னு என்ன பண்ணுவார், நீ என்ன லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்பாரா, எப்பவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. டக்குன்னு ஹீரோக்கு கோவம் என்ன பண்ணுவார், ஹீரோனை பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணிடுவார். ஒன்று ஹீரோனுக்கு கோவமாக தாங்காத உடனே ஓங்கி அவர் கணத்தை சேர்த்து அரைஞ்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தையோட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அந்த குழந்தை வந்துட்டு இப்போ கொஞ்சம் முழிச்சிரும், இப்போ ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இவர் அப்பாவை கல்யாணம், இவர் தான் அப்பாவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டுக்கு கேட்கும். அது என்ன நினச்சிக்கோன்னா, சொந்த அம்மான்றது தெரியல, நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அம்மாவுக்கு இவரை பிடிச்சிருக்கு போல இருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணட்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசும். அம்மா சந்தோஷமாக தான் அம்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து காது பிரச்சனையாக இருக்குல்ல, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து 2 பேரும் அம்மாவும் பொண்ணுமா பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோனுக்கு ஒரு வேலை இருக்கும், அந்த பேர் எழுதி, அதனால் எந்திரிச்சு அங்கே போவாங்களா. அங்கே இருக்க ஒரு நர்ஸுக்கிட்ட வந்து அந்த பாப்பாவை ஒப்படைச்சிட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இப்போ அந்த நர்ஸு பக்கத்தில் வந்து அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அங்கே ஏதோ எல்லாரும் ஒரு மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். உடனே எல்லாரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த நர்ஸும் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு அந்த கியூப் இருக்கும்ல, அதை வச்சு விளையாடிட்டு இருக்கும். அங்கே ஒரு பையன் வருவான், என்ன பண்ணுவாங்க, அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட வந்து அந்த கியூபை பிடுங்கி அதுக்கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடும். வேணும்னே அந்த கியூபை போட்டு உடச்சி அந்த பொண்ணை போட்டு அதை வம்பு பண்ணிட்டு இருப்பான் அந்த குட்டி பையன். இதை பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் அந்த டாக்டர் அங்கே தானே, ஹீரோவை டாக்டராக தானே அங்கே இருக்காரு, வந்துடுவார். வந்த உடனே இந்த பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு ஆல்ரெடி இந்த பொண்ணை தெரியுதா, அதாவது இன்னும் அந்த பொண்ணை பற்றி எதுவும் தெரியல, அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அதை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பொண்ணை தூக்கி வச்சுப்பாரு. சாரி கேளு, எதுக்காக அவளோட திங்ஸ் நீ போய் உடச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவன் வந்து என்ன சொல்லுவான், கொஞ்சம் திமிராகவே பேசுவான். அந்த மாதிரி நான் அப்படி தான் பண்ணேன் இப்படி தான் பண்ண பேசும்போது இப்போ அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக வந்து அவங்க அம்மா வந்துடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார், எதுக்காக அப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க உங்கள் பையனுக்கு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த லேடி ரொம்ப திமிராக பேசும். நீங்கள் டாக்டராக வேலை பார்க்குறானா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட டீன்
டீனு, நான் நினச்சா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு பேசும்போது ஹீரோ என்ன சொல்வார், இங்கே சுற்றிலும் கேமரா இருக்குது, யார் மேலே தப்புன்றது தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லும்போது அப்படியே இங்கே கூட்டம் எல்லாம் கூட்டிடுவாங்க, இங்கே பெரிய பிரச்சனையாக போயிடும். இப்போ அந்த டீனும் வந்துருவார். உடனே நீங்கள் தானே இந்த டீனு, இவனுக்கு இவன் வந்து நீங்கள் சொல்லி தானே இவரெல்லாம் கேட்குறாரு கொள்றா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இப்போ அந்த டீன் வந்து ஆரம்பத்தில் ஒரு மாதிரி பேசுவார். அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இங்கே என்ன நடந்தது அப்படின்றது வந்து கேமராவில் வந்து இதாகிருக்கு, ஸோ அது தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுனே தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. யோசிச்சு பார்ப்பாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் பேரே வந்துட்டு ஒரு ஒய்ஃபாலே கெட்டு போயிடும் போலேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைப்பாரா. சாரி, நீங்கள் வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன், அந்த பாப்பா கிட்ட கூட நான் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சாரி கேட்பாரு. அந்த குழந்தை முகத்தை திருப்பி அந்த பக்கம் ஹீரோ மேலே போய் சாஞ்சிக்கும். அதோடு வந்துட்டு ஒய்ஃபை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. கீழே வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபை சொல்லவும் அதுவும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோன் வருவாங்க. என் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே தான் இருந்தது, ஆனால் ஒரு டாக்டர் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எந்த டாக்டர்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இப்போ யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோடு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இந்த குழந்தைக்கு காது கேட்கலன்ற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சா. இப்போ அவர் என்ன பண்ணுவார், காது கேட்குற அந்த இது இருக்குல்ல அந்த மிஷினை வாங்கிட்டு வந்து காதில் அந்த பிள்ளைக்கு வந்து அதை வந்து மாட்டி விட்டுட்டு, நீ இதில் இனிமேல் உன்னை வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உனக்கு காது நல்லா கேட்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருப்பார். உடனே அந்த குழந்தை சிரிக்கும் போது ஹீரோவுக்கு எப்படி தோணும்னா ஹீரோயினை பார்க்குற மாதிரியே இருக்கும். அசலாக ஹீரோயின் அப்படியே உரிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கா. அந்த குழந்தை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, ஆனால் அவள் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா, என்னன்னு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேற ஹீரோ தேடிட்டே இருக்கா, அதாவது குழந்தைய தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இவர் வந்து ஹீரோ வரைக்கும் பேசிட்டு அங்கே வந்து போயிடுவார். இப்போ இந்த குழந்தை வந்து என்ன சொல்லும், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸம் அங்கிள், ரொம்ப நல்ல அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போ ஹீரோயின் வரும்போது ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாரா. இப்போ ஹீரோயின் வந்து அந்த குழந்தைய பார்த்துருவாங்க. என்னாச்சுமான்னு கேட்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு சொல்லும், உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பதறுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே படலை, அந்த அங்கிள் வந்து அந்த ஹேண்ட்ஸம் அங்கிள் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தை பேசும். உடனே ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, அந்த பிளட் பாண்ட் இருக்குல்ல அதனால தான் வந்துட்டு பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் அவனும் வந்து இந்த குழந்தைய தேடி தேடி வரான், இந்த குழந்தையும் வந்து அவனை பற்றி நல்ல விஷயங்களா மட்டும் சொல்லுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா விறுக்குன்னு வேகமாக அந்த பொண்ணு, அதாவது ஹீரோயினோட அம்மாவுக்கு பணம் கொடுத்த அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வேகமாக இப்போ வரும். ஏன் அப்படின்னா இப்போ ஹீரோயின் திரும்ப வந்துட்டான்ற விஷயம் வந்து அதுக்கு கேள்விப்பட்டிருக்கும். உடனே ஹீரோ திரும்பவும் தன்னை விட்டு போயிடுவானான்ற பயத்தில் வந்தது நேரம் வந்து ஹீரோயின் எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க கணத்தில் ஓங்கி அரைஞ்சிரும். உடனே அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், எங்கள் அம்மாவை யார் நீ அடிக்கிறதுக்கு, எங்கள் அம்மாவை அடிக்காதன்ற மாதிரி இருக்கு சொல்லும். அந்த குட்டி பொண்ணு சொல்லும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அம்மா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், இப்போ நல்ல பிள்ளையா இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இடத்துல அந்த பிள்ளையை பத்திரமா சேஃபாக வச்சுட்டு இப்போ ஹீரோயின் வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இது கணத்தில் பலாறு நிறைய விடுவாங்க. உடனே இந்த பொண்ணு திட்ட ஆரம்பிச்சிடும் ஹீரோனை. நீ அவங்க திரும்ப அடிக்க வரும், ஹீரோன் பிடிச்சி கையை பிடிச்சி தடுத்துருவாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு நீ இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லும் போது இப்போ அந்த வில்லி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீ தான் வந்து உன்னோட சத்தியத்தை வந்து மீறிட்ட, உனக்கு எனக்கு நான் பணம் கொடுத்த உடனே இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ திரும்ப வந்துட்ட, என் பணத்தையே வாங்கிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். அது ஹீரோன்னு என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு, நீ வந்து நடிக்காத, எனக்கு அந்த சர்ஜரிக்காக உங்ககிட்ட நான் பணம் வாங்கினது உண்மைதான், நான் ஹீரோ விட்டு போகிறேன்னு சொன்னது உண்மைதான், அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு, அப்புறமும் எங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்க, அதுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. இப்போ இந்த பொண்ணா மூஞ்சி திருன்னு வைக்கும். அதாவது இது என்ன பண்ணியிருக்கு, பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஹீரோனை வந்து இதோட விட்டுறக்கூடாது, அவளை இன்னும் அவள் பாதிக்கப்படணும் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்து போகிற மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்துருச்சனால தான் இது திரு முடிச்சிட்டு இருக்கு. ஒன்று ஹீரோன் இந்த மாதிரி கேட்பாங்களா, சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கும் போது எங்கள் அம்மா பொழைச்சிருக்கணும்ல, ஏன் எங்கள் அம்மா பொழைக்கல அப்படின்னா வந்து அவங்க இறந்து போகிற மாதிரி பண்ணுறதுக்கு நீ தான் காரணம், அது எனக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கியா, அந்த மாதிரி உன்கிட்ட எதுவும் வேறு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அப்ராடுக்கு ஓடிட்டேன், அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து நான் தான் அதிகமாக இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கோவப்படுவாங்க. ஹீரோ வந்துருப்பாரு. வந்தவொடனே ஏன்னா இப்போ ஹீரோயின் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஹீரோ பேரை பேசி வைக்கவும் அவர் வந்து என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும் இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோயினுக்கு பணம் கொடுத்த விஷயம்லாம் எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாதுல்ல, உடனே அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு அது ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கும். இப்போ ஹீரோயினுக்கு எப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம இந்த பொண்ணால் வந்துட்டு நம்ம அம்மா இறந்துட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் திரும்ப அவன் ஏதாவது ஒன்று பண்ணி திரும்ப நம்ம கூட சேரணும்னு நினைப்பான், அதெல்லாம் இவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அதனால இந்த பொண்ணு ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்து எப்போ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கையை பிடிச்சி இழுக்காத, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இப்படி திரும்ப வர அதுக்குள்ளே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. விசாரிச்சுட்டே இருப்பார், இங்கே ஒரு குழந்தை இருந்துச்சு எங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருப்பாரா. உன்னை இது ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, உனக்கு குழந்தை தானே பிடிக்குது அப்படின்னா அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நான் உன்னோட ஃபியான்சி தானே, எப்போனாலும் உனக்கு குழந்தை பெற்று தர நான் ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லும். உன்னை ஹீரோ என்ன சொல்ல, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காத, எப்போ பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்க, போய் வேலையை
வேலையை பாருன்னு சொல்லுவார். உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன் இப்படி என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுற, நான் உன்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லும்போது, என்னோட அம்மாக்காக தான் வந்து நான் உன்னை வந்து அந்த ஃபியான்சியை எடுத்துக்கிறது கூட நான் சம்மதிச்சேனே தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விருப்பமும் உன் மேலே கிடையாது, போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணுவார், அவர் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திப்பார். கோவமாக போய்ட்டு இப்போ என்ன பண்ணும், இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயின் எங்கே போகிறா, அவளுக்கும் அதாவது அவரோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு ஹீரோ வந்து அவனுக்கு எதுவும் ரிலேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணுக்கே தெரியாது. ஏன்னா அது ஹீரோயினை வந்து ஹீரோ விட்டு பிரிஞ்சு போக சொல்கிற டைமில் வந்து ஹீரோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயம் வந்து இந்த பொண்ணுக்கே வேறு தெரியலையா. ஸோ ஹீரோ ஏன் அந்த குழந்தை மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான், ஒருவேளை அவனோட குழந்தையா இருக்குமோன்னு சொல்லிட்டு இது வந்து அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கு வந்து ப்ராப்பராக வந்துட்டு அவங்க குழந்தைய அவங்க நல்லபடியாக வச்சு வளர்க்குறதுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த செகண்ட் ஹீரோட அம்மா வந்துடுவாங்க. வந்த உடனே இப்போ அவங்க டேரெக்டாக வந்து என்ன கேட்பாங்க, அந்த செகண்ட் ஹீரோ வந்து நல்லவராக இருக்கிறனால அவர் என்ன சொல்வார், அவங்க அம்மா கிட்டே இது எங்களோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாரு. இப்போ அரசல் புரசலாக வந்து சில விஷயங்கள்லாம் போகிறதுனால இப்போ அவங்க அம்மா வந்து டேரெக்டாக கேட்பாங்க, உண்மையை சொல்லி இது உண்மையிலேயே உன்னோட குழந்தையான்னு கேட்கும்போது அந்த செகண்ட் ஹீரோ அப்பவும் சொல்வார், ஆமாம்மா இது எங்களோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்வார். உடனே இப்போ அவங்கள்ட்ட ஹீரோ கிட்ட பேசாமல் செகண்ட் ஹீரோ கிட்ட பேசாமல் ஹீரோன்ட்ட கேட்பாங்க, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, உண்மையிலேயே இது உன்னோட குழந்தையா, அதாவது உங்கள் 2 பேருக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அவங்க வந்து யோசிச்சுட்டு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே அந்த செகண்ட் ஹீரோக்கு தாங்காது, நான் தான் சொல்கிறேன்லம்மா அவள் எங்களோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு இது இல்லைன்றது நல்லாவே தெரியுது. உடனே ஓங்கி கன்னத்தில் அறைவாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹீரோட அம்மா சரியான கோவம் வரும். நம்ம கம்பெனி எவ்வளோ பேர் கம்பெனி, நம்ம குடும்பம் எவ்வளோ பேர் குடும்பம், நீ இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கறதுனால எவ்வளோ பேருக்கு பாதிப்பாகும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா. உடனே அந்த செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார், ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, உண்மையிலேயே நான் அவளை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், அவள் குழந்தை என் குழந்தைய நினச்சி நான் ஆசைப்பட்றேன், அவள் மேலே நான் அவ்வளோ விருப்பப்படுறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்ற மாதிரி ஒரு பாட்டுக்கு சொல்வார். உடனே அவங்க அம்மா கோவப்பட்டு பேசும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாமல் நீங்கள் 2 பேரும் வந்து பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் பையன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கார்டை தூக்கி ஹீரோன் கையில் கொடுத்து இந்த பணத்துக்காக தானே நீ சுற்றி சுற்றி வர, இந்த பணத்தை புடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு கார்டு. அது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த கார்டு எனக்கு தேவையில்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஏன்னா உங்கள் பையன் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதுவே எனக்கு போதுமானது, அவரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் பாட்டுக்கும் போயிடுவாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் பின்னாடியே போவாரா. உடனே அவங்க அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துடும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவள் உன்னை ஓப்பனாகவே சொல்லிட்டா, உன் மேலே எந்த லவ்வும் இல்லை எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா, நீ அவள் பின்னாடியே சுற்றிட்டே இருக்க, இவ்வளோ பெரிய கம்பெனி நம்மளோட, அந்த கம்பெனியை பார்க்குற ஐடியாவே உனக்கு கிடையாதா, ஏன்னா அவர் கம்பெனி எல்லாத்தையும் மறந்துட்டார், ஹீரோயின் பின்னாடி சுற்றிட்டே இருக்காரு, நீ இப்படியே தான் பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டே இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுவாங்க. வந்து ஹீரோயின் பாட்டுக்கு பேசிட்டு வெளியே வந்துட்டாங்களா. இப்போ அவங்க அம்மா வர அவரை திட்டிகிட்டே இருப்பார். இப்போ இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணு வேகமாக போயிட்டு இன்னும் அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ஆர்ஃபனேஜ்லேயும் வீட்லேயுமா மாற்றி இருந்துட்டு இருக்கு, மொத்தமாகவும் அவங்க ஹீரோயின் கிட்ட அனுப்பாமல் தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்ஃபனேஜில் இருக்கும்போது இப்போ இந்த வில்லி பொண்ணு அந்த ஆர்ஃபனேஜுக்கே வந்த உடனே அது ஆல்ரெடி வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக சொல்லியிருக்கேன், அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்டே நின்றுட்டு இருக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கும். இப்போ யார் வேணே அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க அம்மா வேறு அந்த பொண்ணு அடித்ததுனால அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு பிடிக்காது. ரிப்போர்ட்டும் வந்துடுது, ஹீரோ தான் அப்பான்னு தெரிஞ்சோன்னா அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியல. உடனே அதை என்ன பண்ணும், இப்போ இவளை வந்துட்டு இந்த இடத்துல வச்சிருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இப்போவே அந்த இன்சார்ஜாக இப்போ ஹீரோ கூட ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த இன்சார்ஜ் வந்து ஹீரோயினுக்கு அவங்க பொதுவாக நல்லா கேரக்டர் தான், அவங்கள்ட்ட என்ன சொல்லி இந்த குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது எப்படி உன்னால் நான் அனுப்ப முடியாது, ஹீரோயின் சொந்த அம்மான்னு சொல்லியிருக்கும் போதே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்போது திடீர்னு வந்து நீ கூப்பிடும்போது எப்படி உங்க கூட நம்பி அனுப்ப முடியாதனோட நான் இதை கூட்டிகிட்டு தான் போவேன், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளையை தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ண, நான் வரமாட்டேன் என்னை விடுன்னு சொன்னது இந்த ஃபியான்சி கேட்காதனால அவங்க கையை பிடிச்சி கடிச்ச உடனே அந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு அது கையை ஓங்கிருமா, ஹீரோ வந்து கையை தடுத்து விட்டு இந்த பொண்ணு கையில் அந்த ஃபியான்சி கணத்தில் ஓங்கி அறைய போட்டுருவாரு. என்ன நினச்சிட்டு இருக்கேன், குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா, இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கவும் இதுக்கு எப்படி சமாளிக்கிறதே தெரியாது. அங்கிள் தேங்க்யூ அங்கிள், திரும்பவும் நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்குன்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு வேற பேசும். உடனே இந்த பொண்ணை நல்லா திட்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹீரோ பாட்டுக்கும் போவார். அப்போ இது என்ன நினைக்கும், இன்னும் ஹீரோவுக்கு வந்துட்டு அவனோட குழந்தை தான் இது அப்படின்ற விஷயம் தெரியாமல் இருக்குது அப்படின்றது இப்போ ஃபியான்சி பொண்ணுக்கும் தெரிஞ்சிருச்சு. வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்க இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல அந்த கணத்தை சேர்த்து ஓங்கி அரைவாங்க, என்ன தைரியம் தான் என் பொண்ணுக்கிட்ட நீ இந்த மாதிரி நடந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து அந்த குட்டி குழந்தைய கூட்டிகிட்டு எங்கேயோ வெளியே காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அதை ஹீரோயின் பார்த்துருவாங்களா. உடனே இந்த ஃபியான்சி பொண்ணை பிடிச்சி இந்த பக்கத்து தள்ளிட்டு பேசாமல் இரு, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக அறின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன நினைக்கும், ஓஹோ அப்போ இன்னும் வந்து அவன் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்ற விஷயத்த நீ அவன்கிட்ட கூட சொல்லாமல் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோனே திரும்ப அதை மிரட்ட ஆரம்பிச்சிடும். நான் எப்போ வேணாலும் அவனுக்கு கால் பண்ணி சொல்லுவேன், ஏன்னா ஏதாவது ஒன்று இவங்களை மிரட்டிக்கிட்டே இருந்தால் அது காரியம் சாதிக்கலாம் நினைக்குது. ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஏன் உனக்கு தைரியம் வந்து இப்போ நீ ஃபோன் பண்ணி சொல்லு பார்ப்போன்னு சொன்னோன்னே, நான் அது நீ சொல்லி செய்ய
செய்ய மாட்டேன், நான் எனக்கு எப்போ செய்ய தோணுதோ அப்போ செய்வேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட. நான் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன், திரும்பவும் என் வாழ்க்கையில் நீ விளையாடணும்னு நினச்சினா அது நல்லா தான் இருக்காதுன்னு சொல்லும் போது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும், நாங்களாம் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா, அவனுக்கு அவங்க அம்மா என்ன தான் பார்த்து வச்சிருக்காங்க, நீ வந்து தேவையில்லாமல் வந்து தலையிடுறது வந்து நல்லதில்லை அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கும். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போதைக்கு எனக்கு யார் மேலேயும் எந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை, நான் என் பொண்ணோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ எங்கள் லைஃப்பில் குறுக்க வரும்னு நினச்ச அப்படின்னா திரும்ப அவன் கூட நான் போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உன்னை வார்ன் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு அதாவது அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக ஹீரோயின் சும்மாட்டிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். ஒரு வழியாக வந்து சமாதானத்துக்கு வர மாதிரி வருவாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, என்னோட பொண்ணோட அந்த காது ஆப்ரேஷன் இருக்குல்ல அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், அது முடிஞ்சோன்னு நான் பேசாமல் கிளம்பி போயிடுவேன், இது கெட்டல நீ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினா அது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே அதே என்ன சொல்லும், சரி ஓகே அதே மாதிரி இப்போ நான் அதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லும். ஆனால் ஹீரோனுக்கு இந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்காது. ஏன்னா இதே மாதிரி தான் முன்னாடி அவங்க அம்மாவோட சர்ஜரிக்கு இது சொல்லி அவங்க அம்மாவை இந்த மாதிரி இல்லாமல் ஆக்கிடுச்சு. ஸோ இவன் நம்ம பொண்ணு வாழ்க்கையிலே ஏதாவது விளையாடிடுவா, நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் மேலே நம்பிக்கை இல்லை, ரெண்டு பேருமே ஓப்பனாக பேசுகிற மாதிரி சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அவர் பாட்டுக்கு பார்க்குக்கு வந்துருவார். அங்கே அந்த பலூன்லாம் வைக்குமா, அந்த குழந்தை ஆசைப்படணும், ஒரு பலூன்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தையோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களாம் அந்த அங்கிள் அதாவது ஹீரோவும் அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப இதாக பிரியமாக இருக்கிறது இவங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். ஒரு அப்பா பொண்ணுன்னா இப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு ஃபோட்டோவும் அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஹீரோ வந்து மறைஞ்சிப்பாங்க. அதோட அந்த பொண்ணு கூட விளையாடிட்டு இப்போ ஹீரோ வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து திரும்ப அந்த ஆர்ஃபனேஜில் விடுவார். அப்போ அங்கே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த கப்பிள்ஸோட அந்த ஃபைல் இருக்குல்ல அதை நான் திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடு, இப்போ அதெல்லாம் அவன் திரும்ப ஆராய ஆரம்பிச்சானா வந்துட்டு இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டே இருப்பாங்க. அதோட அந்த குட்டி பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லி, எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், அம்மா வந்து அப்பத்துலேருந்து தனியாகவே இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசும். ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம பொண்ணு நம்மளுக்காக எவ்வளோ இது பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, இப்போ நான் அங்கிள் போகிறேன், இன்னொரு நாளைக்கு உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். ஹீரோன் வந்து வருவாங்களா, வந்த உடனே இப்போ அந்த ஆர்ஃபனேஜ் இன்சார்ஜ் இருக்காங்களா அவங்க ஹீரோன் கிட்ட என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்ததுல வந்து ஹீரோ தான் அந்த குழந்தையோட அப்பான்றது தான் உண்மை, நீ அன்னைக்கு கொண்டு வந்த ரிப்போர்ட் வந்து பொய்ன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும். ஹீரோனுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது. நீ உன் குழந்தைய கூட்டு போய் நீ வளர்க்கணும்னு நினச்சின்னா அதோட பயாலஜிக்கல் ஃபாதரும் அவரும் ஒரு டாக்டர் தான், அவர் இந்த குழந்தைய நேசிக்கிறாரு, இந்த குழந்தைய அவரை நேசிக்குது, நீங்கள் ஏன் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாது, நீ எதுக்காக இன்னொருத்தர் கொண்டு வந்து அவரோட தான் அவனோட ஹஸ்பண்டு இந்த குழந்தையோட அப்பான்ற மாதிரி வேற மாதிரி நீ கொண்டு போகிற, அது ஒரு கட்டத்தில் வந்து உனக்கே ஆபத்தாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது, ஸோ லா படி நீ இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இல்லை இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத சொல்லிட்டு அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்சார்ஜரும் போயிடுவாங்க. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு இப்போ ஆப்ரேஷன் சீக்கிரத்தை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க செகண்ட் ஹீரோ லைஃப்லையும் விளையாட விருப்பப்படலை, ஹீரோட லைஃப்லையும் அவங்க இருக்க விருப்பப்படலை. ஸோ அந்த சர்ஜரிக்காக வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டு வந்துட்டாங்க. இப்போ ரொம்ப பதறிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார், எதுக்குமே கவலைப்படாத, நான் அவன் கூட இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். இந்த நேரத்தில் ஹீரோ இருக்காரில் அவர் வந்துருவார். வந்தோடனே இவங்க ரெண்டு பேர் ரொம்ப ஒத்துமையாக இருக்க மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக இருக்க மாதிரிலாம் ஹீரோ முறை நடிச்சிட்டே இருப்பாங்களா. அதுக்கு ஹீரோக்கு வந்து கடுப்பாக இருக்கும். இருந்தாலும் அவர் பெருசாக எதுவுமே கண்டுக்க மாட்டார். அதோட இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக இருக்கணும்னு, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சொந்த அப்பா அம்மா தானே, அப்புறம் ஏன் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தாலே வித்தியாசமாக தெரியுதுன்ற மாதிரி இவர் கிளறி கேட்டுகிட்டே இருப்பார். அவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் பேரண்ட்ஸ் மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. இருக்குமா இப்போ அவர் அசிஸ்டன்ட் கிட்ட அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இதை பற்றி எனக்கு நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்கள், எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ அவரும் விசாரிச்சுட்டு வந்து என்ன சொல்வாருன்னா, ஹீரோன் லைஃப்பில் வந்து இந்த 6 வருஷத்தில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போனது, அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவால் நம்பவே முடியாது. அது எப்படி, அது சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ஆனால் அவங்க அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவர் அப்போ இவ லைஃப்பில் வந்து என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு டவுட் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். உடனே இந்த குட்டி பொண்ணை பார்க்கறதுக்காக வருவார். அப்போ அவர் கேட்கும்போது என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, உன்னோட அப்பா எப்படி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் அப்பாவை பிடிக்குமான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அப்பாவே கிடையாது, எனக்கு அம்மா மட்டும் தான். ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிடும். ஹீரோயின் சொல்கிறபடி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவா ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க, இந்த குழந்தை மேலே பிரியமாக இருக்காங்க. இந்த குழந்தை வந்து எனக்கு அப்பாவே கிடையாதுன்னு இவர் சொல்கிறா. அப்படின்னா வந்து குழந்தைங்க போய் சொல்லாது, இவர் சொல்கிறது வந்து உண்மையாக தான் இருக்கா. இப்போ யார் போய் சொல்கிறா அப்படின்றது இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ வந்து நான் அவங்ககிட்ட நான் போய் பேசுகிறது கொள்றதெல்லாம் வந்து உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லணுன்னே, நீங்கள் நல்ல அங்கிளாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ப்ராமிஸ் வேறு பண்ணிப்பாங்க. பட் முறையில் இந்த குட்டி பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்க விஷயம் எதுவுமே வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து தெரியவே தெரியாது. அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க, அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு திரும்ப அவங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட இதை பற்றி பேசாது. இப்போ எங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து திரும்ப அந்த செகண்ட் ஹீரோ வருவார். இவங்க ரெண்டு பேர் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வில்லி பொண்ணு என்ன வேலை பார்த்துரும் அப்படின்னா, இப்போ இதில் ஒரு கேம் விளையாட நினச்சிரும். இப்போ ஹீரோவுக்கு வந்துட்டு தகவல் தெரிவிக்கணும். எப்படின்னா ஹீரோயின் தப்பான பொண்ணுன்றதை ஹீரோ வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவளை வெறுப்பான். அதுக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினோட டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை ஹீரோ வந்து அனுப்பியிருப்பார்ல, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து இப்படி தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது அந்த குழந்தையோட அப்பா ஹீரோவும் கிடையாது, அந்த செகண்ட் ஹீரோவும் கிடையாது.
கிடையாது, அந்த குழந்தையோட அப்பா யாருன்ற மாதிரியே அது மாதிரி ஒரு மாதிரியே கொஷின் வர மாதிரியே போட்டிருக்கோம். ஹீரோக்கு இப்போ டவுட் ஆகிடும், என்னடா இது அன்னைக்கு பார்க்கும்போது அவள் தான் அப்பான்ற மாதிரி ரிசல்ட் வந்துருந்துச்சு, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணும்போது அந்த செகண்ட் ஹீரோவும் அப்பா இல்லைன்ற மாதிரி ரிசல்ட் வருது. அப்பா அந்த குழந்தைகிட்ட கேட்டால் எனக்கு அப்பாவே இல்லைங்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் வச்சுட்டே இருப்பார். ஆனால் இந்த வில்லி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி மட்டும் மைண்டில் அவனுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டா நிச்சயமாக ஹீரோயினும் அவன் வெறுத்துருவான், நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான்ற மாதிரி அது இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. இங்கே இப்போ ஹீரோயினும் அந்த செகண்ட் ஹீரோவும் அந்த குழந்தைய கூட்டிட்டு வெளியே வரும்போது பத்திரிக்கைக்காரங்களும் சுற்றி வந்து நின்றுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு கம்பெனியை பற்றி அதை பற்றி இதை பற்றி நிறைய பிரச்சனைகள் பேசுவாங்க கொள்வாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் நீங்கள் பண்ணதில் எனக்கு பெரிய ஹெல்ப் தான், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ அவங்க பேசிகிட்டே இருக்கும் போதே அந்த வில்லி பொண்ணு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஏன்னா வந்து இவங்க 2 பேரோட குழந்தை இல்லைன்னு விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சு எல்லாமே அந்த வில்லி பொண்ணு பண்ணுற வேலை. உடனே அந்த கூட்டத்தில் இருக்க அந்த அந்த பொண்ணோட ஆள் என்ன பண்ணுவார், ஹீரோன் மேலே எதிர்த்துக்கு அடிக்க போகும்போது ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார். இப்போ எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஹீரோ வந்து என்ன பேசுவார், இந்த திரும்பவும் ஹீரோன் கிட்ட வந்து சமாதானம் பேசுவார். எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, திரும்ப நான் உங்க கூட வந்து சேரும்னு தான் நினைக்கிறேன், எதுவுமே நீ என்ன பண்ணுற ஏதுன்றே எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, உன் லைஃப்பை மட்டும் பாரு, என்னை பற்றி நீ எதுவும் யோசிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோன் திட்டுவாங்க. இப்போ ஹீரோனால கோவப்பட முடியாது, ஏன்னா ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ண வந்தார்ல ஒருத்தர், அந்த காயம் வந்து ஹீரோ மேலே பட்டிருக்குமோ, அதனால ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவர் தனக்கு முடியாத மாதிரி அப்படி நடிப்பார் ஹீரோ. உடனே அவங்க ஹீரோயின் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. போகிற டைமில் அந்த குட்டி பொண்ணுகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ தான் கால் அட்டன் பண்ணி பேசுவாரா, அவர் தான் அட்டன் பண்ணியிருக்காரு. ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே வேகமாக அந்த ஃபோனை பிடுங்கி, ஹீரோன் என் கூட தான் இருக்கா, அப்படி என் கூட தான் டைம் ஸ்பெண்ட்றா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன தைரியம் அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ ஹீரோ மேலே கோவம் வந்துடும். உடனே நாங்கள் 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்கன்ற மாதிரி ஹீரோ வேணும்னே காலை கட் பண்ணிவிடுவார். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கூட்டு வந்து அந்த மருந்தெல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பார்ப்பாரு, அவர் இப்படி கண்ணை கட்டுவார். உடனே அவர் வெளியே போயிடுவார். இப்போ இந்த டைமில் தான் ஹீரோனுக்கு ஏதாவது புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருப்பார். அதோட மருந்து போடுற ஹீரோயினை கூட்டு வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் பாட்டு கதாலாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த செகண்ட் ஹீரோ வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்களா. என்னடா இது இப்போவும் அவனை பற்றியே பேசுகிறாலும் ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வெள்ளி பொண்ணு இருக்குல்ல வேகமாக வந்து என்ன பண்ணும், ஹீரோ மடியில் ஹீரோயின் உட்காந்துருக்கதை பார்த்தோன்னா அவங்க கண்ணத்தை சேர்த்து அரைஞ்சிரும், திரும்ப மாறி அரைஞ்சிருவாங்க. இப்போ அந்த பொண்ணு திரும்ப ஹீரோயின் அடிக்க வரும்போது ஹீரோ பிடிச்சது எடுத்துருவாரு. அதோட இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு, இன்னொருத்தன் புருஷனுக்கு ஆசைப்படுறீ அது தப்பில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கண்ட மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியாது. அவர் பேசலான்னு சொல்லிட்டு வரும்போதே பார்த்தோன்னா டக்குன்னு ஹீரோவோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்துருவாங்க. வந்த உடனே இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவள் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, இது வந்து பெரிய குடும்பம், இந்த குடும்பத்தில் வந்துட்டு அவள் தான் வந்து மருமக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும் போது நீ எதுக்காக என் பையனோட லைஃப்பில் வந்து இப்படி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்குது, இப்போ அம்மா வேற வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணுறாங்கன்ற மாதிரி அவருக்கு இருக்கும். ஆரம்பிப்பார். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லிடுவாங்க, வாயை மூடு, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய், இவ்வளோ தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே மாட்டேது ஆரம்பிப்பாரா. நீங்கள்லாம் யார் எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இன்னும் ஹீரோயினையும் இவர் சமாதானப்படுத்த முடியல. உடனே இப்போ அவரோட அம்மா என்ன சொல்கிறார், அவள் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டால, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்குற வழியை பாருன்னு, இப்போ எனக்கு வேலை நேரத்தில் நான் என் வேலையை பார்க்குறேன், 2 பேரும் தயவு செஞ்சு கிளம்புறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் இது 2த்துக்கும் ரொம்ப குஷியாக போயிடும். அவளே அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, அவன் இதுக்கப்புறம் அவன் பின்னாடி போக மாட்டான், உனக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லவும் இது ஆன்ட்டி இவங்க கூடயே சுற்றிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தை மேலே இப்போ ஹீரோக்கே எவ்வளோ அக்கறையாக இருக்குன்ற மாதிரி ஹீரோட அம்மாவுக்கு தோணும். உடனே இந்த பொண்ணோட முகமும் வாடி போய், ஏன்னா இந்த பொண்ணுக்கு தான் தெரியும்ல அது ஹீரோட குழந்தை தான் அப்படின்றது. ஆனால் அவங்க அம்மா கிட்டே இதை சொல்லாத, சரி விடு பார்த்துக்கலாம், அவளை நேசிச்சதுனால அவரோட குழந்தையை இவன் வந்து நேசிக்கிறான் அப்படின்றது தான் இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவோம். இது இப்போவும் ஹீரோட குழந்தை தான் அது அப்படின்றத ஹீரோட அம்மா கிட்ட கூட சொல்லாமல் அப்படியே கம்முக்கமாக இருந்துக்கும். உடனே அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க, அதாவது அந்த ஆர்ஃபனேஜுக்கு வருவாங்க. அங்கே பார்த்தோன்னா செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அந்த குழந்தைகிட்ட ஆறுதலாக இருந்து அந்த குழந்தையை தூங்கவும் வச்சிருவாரு. இப்போ ஹீரோயின் வந்தோன்னே 2 பேரும் சேர்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தை இருக்கலாம், அந்த குழந்தை கூட போய் அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றுறதும் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் அப்படியே அவர் ஹீரோ வந்துட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்துடுவார். வந்தவர் அந்த குழந்தைக்கு பலூனு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அப்போ அந்த குழந்தைகிட்ட என்ன பேசுவாருன்னா, ஃபியூச்சரில் உன்னோட அப்பாவாக இருக்க நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லும் போது அந்த குழந்தை என்ன சொல்லணும்னா, ஹேண்ட்ஸம் அங்கிள் என்னோட அப்பாவை வரதுக்கு எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. ஆனால் என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு அதை பிடிக்கலையே அப்படின்னோடனே யாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கும்போது உன்னோட அம்மா தான், உன்னோட அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னு, என்னோட அம்மாவை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும். அவருக்கு எப்படி அதை மாதிரி இவங்க 2 பேர் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பாங்களா. இந்த நேரம் பார்த்து ஹீரோன் வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சவொன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் தான் ஹீரோ கூட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சோன்னே ஹீரோட வீட்டுக்கே போய் வேகமாக கோவத்தில் வருவாங்க. அங்கே பார்த்தோன்னா ஹீரோட அம்மாவுக்கு திரும்ப அவங்க ஹீரோ வந்து குழந்தைய கூட்டு வந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஹீரோன் திரும்ப வீடு வரைக்கும் வந்துட்டானோன்னா கோவப்பட்டுட்டு அவங்க கிட்ட இப்போ 2 பேருக்கும் வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிடும். ஹீரோனை இவங்க ஓங்கி அறைய அவங்க வந்து ஹீரோட அம்மாவை பிடிச்சி தள்ளி விட இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க.
ஆரம்பிச்சிருவாங்க. அதோட வந்துட்டு இப்போ ஹீரோ வந்துருவார், என்னதான் இங்கே பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க, அவள் என்னோட குழந்தைன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சிருவார். இப்போவே அவங்க அம்மாவுக்கு கோவம் வரும், என்னதான் இவளை நீ நேசிச்சிருந்தாலும் இவரோட குழந்தை உன்னோட குழந்தை நீ சொல்லிட்டு இருக்கே, உனக்கு இதான் உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வேற ஹீரோ திட்டிட்டு இருப்பாங்க. பிரச்சனையா போகும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருவாரு. ஹீரோ இந்த மாதிரி சொல்லும் போது இப்போ அவங்க அம்மாக்கே டவுட் வந்துடும், ஒருவேளை இந்த குழந்தை அவனோட குழந்தையா இருக்குமோ, இந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ யாருக்கும் தெரியாமல் இவங்க ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறோன்னு நினைப்பாங்க. ஆளாளுக்கு அந்த புள்ளியோட முடியை பிடிக்கி மொட்டை அடிச்சிருவாங்க போல தெரியுது. அதோட போட்டு இந்த அம்மா வாட்டுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறன்ற பேரில் யாருக்கும் தெரியாமல் இது ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு இது மாதிரி மல்லுக்கட்டி அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடும், அவங்களுக்கு முடியாமல் போயிடும். உடனே ஹீரோ என்ன சொல்வார், ஹீரோனை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினே அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வருவார். வீட்டில் அவங்க இருக்கும்போது நான் உனக்கு சமைச்சு தரேன், என்ன ஹீரோன்னு சொல்லிட்டு அம்மாவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன நினைப்பாரு, ஹீரோயினுக்காக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைப்பார். அப்படியே ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணுவார். அப்புறமா அவங்க 2 பேரும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படியே ஹீரோயின் தூங்குவாங்களா, நல்லா அவங்க தூங்க மாட்டாங்க, நடிப்பாங்க தூங்குற மாதிரி. அப்படி நடிக்கும்போது ஹீரோ வந்து அவங்களுக்கு கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவார். அந்த ஃபியான்சி பண்ண குதிச்சு வந்துடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட ஃபியான்சி நான் ஒருத்தி குத்துக்கல் மாதிரி இங்கே இருக்கும்போது திரும்ப எதுக்காக நீ அவகிட்டே போயிட்டு இருக்கன்னு ஆரம்பிக்கும். ஹீரோன் கண்ணை மூடிக்கிட்டே அவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நான் என்னைக்காவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், ஆரம்பத்துலேருந்து நான் நேசிச்சது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு இது காதல் விழும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தூங்குற மாதிரியே அப்படி நடிப்பாங்க. என்னது இது ஒரே சத்தமாக இருக்கு, தூக்கத்துக்கு அலையுது அப்படின்ட்டு முழிப்பாங்களா, உனக்கு எவ்வளோ திமிரு, நாங்கள் 2 பேரும் இப்படி கத்திக்கிட்டு போராடிட்டு இருக்கோம், உனக்கு தூக்கம் இருக்கேடா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து ஹீரோன் கிட்ட சண்டைக்கு வரும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், தர இழுத்து கொண்டு போய் அதை வெளியே தள்ளுவார். ஹீரோனுக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ரூமில் அந்த பாப்பா தூங்கிட்டு இருக்கலாம், அந்த ரூமில் போய் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கே எந்திரிச்சு போயிடுவாங்க. ஹீரோன் இப்போ அங்கே போய் படுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும், இப்போ ஹீரோ இருக்காரா, நானும் இங்கே தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டார், அவர் பாட்டுக்கு இருந்துருவார். டக்குன்னு என்ன பண்ணு, நீ ரொம்ப இதாக இருக்க, சரி தண்ணி குடி அப்படின்ற மாதிரி அவருக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கும். அந்த ட்ரிங்க்ஸில் வந்து எதுவும் மிக்ஸ் பண்ணிடும். இப்போ அது ஒரு பிளான் பண்ணிடுச்சு. ஹீரோக்கு அது தெரியல. அவர் ட்ரிங்க் பண்ண உடனே அவருக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது. உடனே இது என்ன பண்ணும், ஹீரோ கிட்ட நம்ம இன்னைக்கு இப்படியே இருந்துடணும், ஹீரோன் வேற இங்கே இல்லை, அவள் வேற ஒன்றுக்கு போயிட்டா, நம்ம இந்த காரியத்தை இன்னைக்கு சாதிச்சணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஹீரோக்கு கொஞ்சம் தெளிவானவனே என்ன பண்ணுவார், அங்கே வேலை பார்க்குறவங்களை கூட்டி இவ்வளோ வெளியே துரத்துங்கன்னு சொல்லவும் அந்த வேலை பார்க்குறவங்க காதில் விழுந்து வேகமாக அந்த பொண்ணை இழுத்து கொண்டு போய் வெளியே விட்டுருவாங்க. இப்போ என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் வெளியே எழுந்து வரும்போது பார்த்தா ஹீரோ வந்துருவார். வந்த உடனே ஹீரோனுக்கு கிஸ் பண்ண போகிறோன்னு ஹீரோனுக்கு கோவம் வரும். இதையே இன்னைக்கு என்ன இங்கே தங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓங்கி அறைவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார், சாரி நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வேற கஷ்டமாக இருக்கும், பாவமாக வேற இருக்கும், அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். உடனே வந்து அவர் ஹெல்ப்னு வேறு உடனே ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் திரும்ப 2 பேரும் பொண்ணு சேர்ந்து அவங்க 2 பேருக்குள்ளே அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப காலையில் விடிஞ்சிரும். இப்போ அவங்க அம்மா வந்து ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடும். ஹீரோ வந்து வேகமாக இங்கே கிளம்பி வருவார். வந்துட்டாங்களா, இப்போ அவங்க அதை டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. வந்தவொடனே பார்த்தோன்னே இவர் இப்போ ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது ஹீரோ ஏம்மா காலையில் பிரச்சனை பண்ணுறன்ற மாதிரி ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பாரா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னடா முட்டா பையன் மாதிரி இருக்க, டெஸ்ட் ரிப்போர்ட்டே வந்துருச்சு, அவள் உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்னோட குழந்தையா என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துருவாரு. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது ஹீரோன்னு கேட்டுருவாங்களா. நைஸாக அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது அவங்க அம்மா பார்த்துருவாங்க. இங்கே வான்னு சொல்லிட்டு ஹீரோனை இப்போ கூப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஹீரோனை திட்டுறவங்க இன்றைக்கி கூப்பிடுவாங்க. அப்போ ஹீரோன் வந்து நிற்பாங்களா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, அவள் என்னோட பேத்தி தானே, எதுக்கு நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்ட்டு அவங்க கேட்பாங்க. ஹீரோன் இப்போ எதுவுமே சொல்லாமல் நிற்கும் போது இப்போ ஹீரோ வந்து ஹீரோன்ட்ட பேசுவார். இத்தனை வருஷமாக நீ எங்கே போன, என்ன ஆச்சு, என்ன நான் தவிச்சிட்டு இருக்கேன், நீ என்னோட ஒய்ஃபு தான், என்னோட குழந்தைய தான் சுமந்து பெற்றிருக்கன்றது ஏன் என்கிட்ட மறைச்சேன்னு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அவள் என்னோட குழந்தை, அவளுக்கு யாரும் தேவையில்லை, உங்கள் ஃபேமிலியிலேருந்து எனக்கு எந்த சப்போர்ட்டும் வேண்டியதில்லை, அவளை எப்படி வளர்த்துக்கணும்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி அப்படியே பேசுவாங்க. ஒரு மாதிரி இருக்குமா. இப்போ அவங்க அம்மா வேற சேர்ந்துப்பாங்க. ஏன்னா இப்போ எப்போ ஹீரோவோட புள்ளன்னு தெரிஞ்சிச்சோ அப்போ இவங்க மனசு மாறிட்டாங்க. அதோட மருமகளாகவும் ஹீரோனை ஏற்றிக்கிட்டாங்க. ஹீரோவும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும் போது இப்போ அந்த குட்டி பிள்ளைக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் அது இதுன்னு கிஃப்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் தான் அவங்களோட பாட்டி அப்படி இப்படின்னு பேசும்போது ஹீரோனுக்கு இது சிரிக்கிறதா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த நேரம் பார்த்து அந்த ஃபியான்ஸ் பண்ண கோவமாக போயிட்டு அவங்க அம்மாவோட திரும்ப வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஆண்டி தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க ஹீரோட அம்மா. இப்போ அவங்களும் தனக்கு சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஃபியான்ஸிப்போட அம்மா வந்து சண்டைக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அது ஹீரோன் கிட்ட வந்து சண்டை போடும்போது ஹீரோன் இப்போ திரும்ப அவங்க அம்மா விஷயத்தை எழுதிட்டு வருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி வந்து நல்லபடியாக முடிஞ்சுது, நீ உன்னால தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து எதுவும் ஆகியிருக்கு, நான் மட்டும் அந்த கேஸை திரும்ப எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்தே உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி விரட்டுவாங்க. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இது குட்டி பொண்ணு சொல்லுவான். நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவும் சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு இப்போ சிரிப்பு தான் வரும். ஏன்னா மொத்த ஃபேமிலியுமே இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இருக்காங்களா, அவங்க சில பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. அவங்க அப்பாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினும் இப்போ ஹீரோயினுக்கு வந்து
மனசு மாறிட்டாங்க. அவங்க ஹீரோக்கு அவங்க கூட ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப தான் புள்ள மேலேயே அவங்க எல்லாரும் ஒண்ணா பிரியமா இருக்காங்கன்னோனே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு அவங்க அம்மாவும் சேர்ந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு பிரச்சனை இருந்ததுல ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப செகண்டா ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல ஏதாவது ஒரு இடக்கு முடக்கு பண்ணி ஹீரோயினையும் அவங்க அம்மா போன இடத்துக்கே அனுப்பி விட்டணுன்ற மாரி அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. இப்ப இந்த சர்ஜரி நடக்கும்போது ஹீரோனுக்கு வந்து மைண்ட் அளவுல அப்செட் ஆன மாரி இருக்கும். ஹீரோ தான் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு அதெல்லாம் சரி பண்ணியிருப்பாரு. இடையில வந்துட்டு ஹீரோயின் வந்து கொஞ்சம் மெமரி லாஸ் ஆன மாரி இருப்பாங்க. இப்ப அவங்க அந்த டைம்ல ஹீரோட மைண்ட வந்து மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமும் ஹீரோ வந்து ஹீரோயின் விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. உடனே அவங்களுக்குலாம் கோவமா வரும். உடனே ஹீரோயினை புடிச்சு வச்சு மிரட்டுவாங்க. அவங்க பொண்ண புடிச்சு வச்சு மிரட்டிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு எப்படி இத சமாளிக்கணுமோ அந்த மாரி தான் சமாளிப்பாரு. ஹீரோயின ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அதுலயே அவங்களுக்கு நல்லா குணமாயிடுவாங்க. இப்ப ஹீரோ மேல அவங்க ரொம்ப பிரியமாவே இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியோட அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப இவங்களால தான் இவ்ளோ பிரச்சனை. இப்ப அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனோட அம்மாக்கு என்னென்ன பண்ணாங்க, அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்ற மாரிலாம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவங்க அந்த ஃபேமிலிய பூராவுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ற மாரி பண்ணிடுவாங்க. இப்ப ஃபைனலா வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃபேமிலியோட ஹீரோட அம்மாவோட சேர்ந்து எல்லாம் சந்தோஷமா இருக்க மாரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.